ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வேணும். இப்போ எங்கே வந்துருக்குன்னா, நாங்கள் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு தூத்துக்குடி பக்கமாக வந்துட்டோம். திருச்செந்தூருக்கு தூத்துக்குடிக்கு ரொம்ப பக்கம்தான். இது உப்பு உற்பத்தி பண்ணுற இடம். நாங்கள் கடலுக்கு வந்துட்டோம். கடல்கிட்ட வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்க்கலாம், ஒரு ஞாபகமாக ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு போகலான்ட்டு நான் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போகலான்ட்டு போயிட்டோம். அப்புறம் முன்னாடி கருணை கடலா கந்தா போட்டிருக்கு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சூரியன்ஸ் வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். வரவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, வரவே இல்லை. அப்புறம் எப்படியோ ஒரு வழியை நாங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சரி நம்ம கன்னியாகுமரி போகலாம், அதுக்கு பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து இப்போ கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். ஹாய் மக்களே, நான் தான் உங்களுக்கு வேணும். இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோன்னா கன்னியாகுமரி வந்துட்டோம். திருச்செந்தூர் போயிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி வந்துருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பீச் தெரியுதல்லேன்னு தெரியும். காந்தி நினைவு மண்டபம். நெக்ஸ்ட்டு வந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அலை வருதுன்னு, எப்படி அடிக்குதுன்னு. அடுத்து வந்து நாங்கள் போட்டில் ஏறலான்னு சொல்லிட்டு 70 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. செம்ம க்ரௌடு. ஒரு வழியாக வந்து நாங்கள் போட்டில் ஏறிட்டோம் டிக்கெட் வாங்கிட்டு. அடுத்து அந்த சின்னதாக என்னமோ இருந்தது, சன் டைம் போட்டிருந்தாங்க தெரியல. அதுக்கு கீழே ஒரு தாத்தா வரைஞ்சிட்டு இருந்தாங்க, சன்ரைஸ் காலாண்டார் அப்படின்னு போட்டு வரைஞ்சிருந்தாங்க. அதை நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல அதில். நெக்ஸ்ட்டு போட்டில் ரிட்டன் கிளம்பிட்டோம். இது ஒரு போட்டு எங்களுக்கு முன்னாடி போன போட்டு வந்து திடீர்னு நடு இதில் நின்றுச்சு. பயந்துட்டு ஒரு வழியாக நாங்கள் போயிட்டோம், எங்களது நிற்கலை. அப்புறம் போட்டுக்கு போயிட்டு கடைசியில் வெளியே வரப்போ இளநீரில் வந்து நொங்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஜில்ஜில்னு இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா குடிச்சிட்டு நானே எங்கள் பாப்பா மாமா எல்லாருமே குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு அடுத்தது வந்து ஹோட்டல் கடையிலேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு ஹோட்டலை எப்படியோ பார்த்து வச்சு ஒரு வழியாக சாப்பிட்டு பன் புரோட்டான்ட்டு இருந்தது. அது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 2 டேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருச்செந்தூர்லும் கன்னியாகுமரியும் போயிட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.